பைரவி நீ பிரமோ சிந்து வந்து சிவாவுக்கு நன்றி சொல்கிறாங்க. டாக்டர் ரொம்ப நன்றி, நீ மட்டும் என்ன நான் என்ன இருப்பேன்னு தெரியாது, நான் பண்ண உதவியை நினச்சிருந்தா எனக்கு இப்படி ஒரு துரோகத்தை பண்ணியிருக்க மாட்டேன் சிந்துன்றாங்க. நான் உனக்கு எவ்வளோ நல்லது பண்ணியிருக்கேன், சின்ன வயசுலேருந்து இப்போ வரைக்கும் ஒரு நல்ல ஃப்ரெண்டாக தானே உன்னை பார்த்தேன். அப்படி இருக்கும்போது எதுக்காக என்னை இந்த அளவுக்கு கேவலப்படுத்தி அசிங்கப்படுத்திட்டு இருக்கான்றாங்க. இந்த நிலைமையிலேயே வந்து உனக்கு உண்மையை ஒத்துக்கணுன்ட்டு கொஞ்சம் கூட மனசாட்சியே வரல அப்படின்றாங்க. இல்லை டாக்டர், அது வந்து போது நிப்பாட்டு, நீ தப்பு பண்ணியிருக்கன்னு அது உனக்கு தெரியும், அது எனக்கும் தெரியும். ஆனால் அடுத்தவங்களுக்கு வந்து நான் தப்பு பண்ண மாதிரி நிரூபிக்கிற உன்ன மாதிரி அது யாராலுமே செய்ய முடியாது சிந்து அப்படின்ட்டு சிவா பயங்கரமாக கோவப்படுறாங்க. இல்லை டாக்டர், நான் சொல்கிறத கேளு, போது நிப்பாட்டு, நீ சொல்கிறத நான் இதுக்காக கேட்கணும், கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லை உனக்கு, உங்ககிட்ட என்ன பேச்சு அப்படின்னு சொல்லிட்டு சிவா திட்டுறாங்க. இனிமேல் முகத்திலே முடிக்காத அப்படின்ட்டு எல்லாம் சொல்லிட்டு ரொம்ப கோவமாக திட்டிட்டு போயிடுறாங்க சிந்து. சிவா உங்ககிட்ட சண்டை போட்டுட்டு போறானம்மா, நீ பெருசாக அதை பற்றி எடுத்துக்க வேண்டான்றாங்க. நீ ஜெயிலுக்கு போயிட்டு வந்ததை நினைக்கும் போது உண்மையிலேயே எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, விசாரணை பண்றேன்னு சொல்லிட்டு உன்னை போட்டு இப்படி அடிச்சுட்டாங்களேம்மா, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குன்ட்டு அன்னபூரணியும் ஃபீல் பண்றாங்க. சிவா போக போக உன்னுடைய நல்ல விஷயங்களை புரிஞ்சுப்பாமா, ஸ்னேகாவுடைய உண்மையான விஷயங்களை தெரிஞ்சு அவன் வெறுக்கிறனாலும் ஒரு கவலைப்படாத, போய் இப்படி ஒரு நல்ல பொண்ணை வந்து அவன் விட்டுட்டானே அப்படின்ட்டு எல்லாம் ஃபீல் பண்றாங்க. என்னை மன்னிச்சிருங்க அத்தை, ஏன்னா எல்லாத்துக்கும் காரணம் நான் தான், நான் எப்படிப்பட்டவன், நான் இவ்வளோ பெரிய விஷயத்த மறைச்சிருக்கிறத தெரிஞ்சா நீங்க என்னை வெறுத்து ஒதுக்கிடுங்கன்னு எனக்கு பயமா இருக்குன்னு சிந்து ஃபீல் ஆகுறாங்க. அதோட இந்த பிரமவை முடிச்சிருக்காங்க. தேங்க்யூ.